மேடம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சரிங்க மேடம் பண்ணிடுறேன். மேடம் துளசிங்கிற பொண்ணு எந்த வார்டில் இருக்காங்க? லெஃப்ட்ல போய் ரைட்ல போங்க சார். பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீர் எப்படி இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கான்சியஸா தான் இருந்தா. கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? திருப்பி உள்ள வந்து பாக்குறப்போ மயக்கமா இருந்தா. டாக்டர் செக் பண்ணிட்டு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. மெடிசன்ஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டில் 2 போலீஸ்காரங்க இருந்தாங்க. துளசிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நம்மளால இதை தடுக்க முடியலையே. இந்த கொடுமையை என்னன்னு சொல்றது? மாமா, நேற்று நைட்டு அந்த இடத்துல நான் தான் இருந்தேன். அப்படி இருந்து துளசி என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. நினைச்சு பார்க்கும்போது நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. பார்த்திபா, துளசி எதுக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு போனா? வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல. லக்ஷ்மி கூட துளசி தூங்க போயிட்டான்னு சொன்னா. அப்புறம் எப்படி துளசி வெளியே போனா? துளசிக்கு மட்டும்தான் நடந்தது என்னன்னு தெரியுமா? அவன் மயக்கம் தெரிஞ்சு சுயநினைவு திரும்பி பேசினாதான் உண்மை என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்க முடியும். பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் இனி கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்கும் அதுபோல சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. மாமா, டாக்டர் வராங்க. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். இவங்க உங்க மருமகன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் சொன்னாரு. டாக்டர், துளசிக்கு இப்ப எப்படி இருக்கு? கத்தியால குத்துனதுனால காயம் கொஞ்சம் ஆழமா தான் சார் இருக்கு. பயப்படுற மாதிரி எதுவும் டேமேஜ் ஆகல சார். ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால இமிடியேட்டா பிளட் கொடுக்கணும். பிளட் பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. டாக்டர், என்னோட பிளட் அவளுக்கு சூட் ஆகும். ப்ளீஸ். அப்படியா? வெரி குட். நர்ஸ், சார் கிட்ட பிளட் எடுக்கணும். இமிடியேட்டா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். சார், நீங்க ஒரு 2 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுங்க சார். சார், சார் நீங்க உள்ள வாங்க. சீக்கிரம் சரியாயிடும். சொல்லுக்கா. ஏய் தாமு, அந்த பொண்ணு பொழைச்சுக்கிட்டாடா. என்னக்கா சொல்றா? அதுக்கு சான்ஸே இல்லையே. இங்க பாரு, என் மாமா தான் போலீஸ் ஆபீசர்னு உனக்கு தெரியும்ல. அவருக்கு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. அவ உயிரோட தான் இருக்காங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் உனக்கு போன் பண்றேன். அவ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு மட்டும் சொல்லுக்கா. அவளை அங்கேயே வச்சு அவ கதையை முடிச்சிடுறேன். டேய், அது ரொம்ப ரிஸ்க். இப்பதான் மாமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஏற்கனவே அந்த பொண்ணோட அப்பாவும் அங்கதான் இருக்காரு. அவரும் போலீஸ்காரர் தான். மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஆயிடும். அக்கா, இது என்னோட மிஸ்டேக். இது வரைக்கும் நான் தொட்ட மேட்டர் எதுவுமே மிஸ் ஆனதில்ல. இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த மேட்டரை முடிச்சிட்டு உனக்கு நான் கால் பண்றேன்.
விஸ்வா, அத்தை. மெதுவாப்பா. இந்த விஸ்வா, என்ன அத்தை, மறுபடியும் தீர்த்தமா? இது தீர்த்தம் இல்லப்பா, இளநீ. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இளநீர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது உடம்பு சூட்டுக்கு ரொம்ப நல்லது. ம். அத்தை, நேத்து நீங்க கோவில இருந்து கொண்டு வந்தீங்களே அபிஷேக தீர்த்தம், அத குடிச்சு முடிச்சதும் ஏதோ உடம்புல ரொம்ப தெம்பு வந்த மாதிரி இருக்கு அத்தை. ஆமா விஸ்வா, உன் முகம் கூட இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அம்மன் கோயில் பூசாரி சொன்ன மாதிரி 6 மணி நேரத்துல அம்மா இறங்கிடும் நினைக்கிறேன். அப்படின்னா நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாமா அத்தை? ஏன்பா, அதுக்குள்ள உனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? இல்ல அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்னோட ஜாப் விஷயமா சின்ன சின்ன வேலைகள்லாம் முடியாம இருக்கு. வீட்டுக்கு போனா அதெல்லாம் முடிச்சிடலாம் தான் அப்படி சொன்னேன். நீ எதுக்காக சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும் விஸ்வா. உனக்கு துளசியை பார்க்கணும் அதானே? ஆமா அத்தை, 2 நாள் தான் ஆச்சு. ஏதோ 2 வருஷம் ஆன மாதிரி இருக்கு. உன் ஆசையை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அண்ணியும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா அத்தை, அவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. துளசி பேரை சொன்னாலே அவங்க என் மேல எரிஞ்சு விடுறாங்க. இதுல எனக்கு இருக்கிற இன்னொரு ஆசைய நான் எப்படி அத்தை சொல்றது? அது என்னப்பா உன்னோட இன்னொரு ஆசை? அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. நாளைக்கு கோவில்ல வச்சு தலையில தண்ணி ஊத்தும் போது துளசியும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இத நான் எப்படி சொல்றது? ஏன்னா நாளைக்கு தண்ணி ஊத்தும் போது அம்மாவும் கூட இருப்பாங்கல்ல. அப்போ துளசி எப்படி வர முடியும்னு எனக்கு தெரியல அத்தை. ஏன்னா அம்மா அவளை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா விஸ்வா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அண்ணி துளசியை கோவிலுக்கு வரவிட மாட்டாங்க. பாவம், உன்ன மாதிரி அவளும் கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்படுவான்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா வீட்டுக்கு போய் அன்னிக்கிட்ட துளசியை நான் கூப்பிடுற மாதிரி கோவிலுக்கு வர சொல்றேன். ஐயோ வேணாத்த, நீங்க கூப்பிட போய் அம்மா ஏதாச்சும் உங்களை தப்பா பேசிடுவாங்க. வேண்டாத்த, விட்டுருங்க. சரி விஸ்வா, எதுக்கு உங்க மாமா வரட்டும், அவர்கிட்ட யோசனை கேட்போம். அவர் ஏதாவது ஐடியா கொடுப்பாரு, நீ கவலைப்படாத. எப்படியாவது துளசிய நான் கோவிலுக்கு வர வைக்கிறேன், சரியா? சரி, நீ படுத்து ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை. துளசி, உனக்கு இப்படி ஆனதை கேள்விப்பட்டதும் நாங்க 2 பேரும் ரொம்ப கலங்கி போயிட்டோமா. எனக்கு எதுவும் ஆகாதுப்பா. ஏன் தெரியுமா? நீங்க என்ன பெத்தப்பா, இன்னொருத்தர் வளர்த்தப்பா. உங்களோட அன்பு இருக்கிற வரைக்கும் ஹேமன் கூட என் பக்கத்துல வர பயப்படுவான்ப்பா.
பார்த்திபா கண் கலங்குற? நேத்து நீ மயங்கி கிடந்த இடத்துல தான் நானும் இருந்திருக்கேன். அந்த கடவுள் உன்னை பார்க்க விடாம பண்ணிட்டாரு. அது நினைச்சதான் என்ன தாங்கிக்க முடியலம்மா. ஏமா நீ எதுக்குமா அந்த இடத்துக்கு போன? வீட்டுல கூட யார்கிட்டும் சொல்லவே இல்லை. நான் வெளியே போனதுக்கு காரணம் அம்மா தானே. அப்பாக்கு தெரிஞ்சா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. அம்மா மேலதான் கோவப்படுவாரு. அதனால நான் எப்படியாவது சமாளிக்கணுமே. துளசி, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. மாமா கேட்கிறாருல்ல. அப்பா, விஸ்வாக்காக வேண்டிக்க நான் கோயிலுக்கு போனேன். அங்க என் ஃப்ரெண்டு பிரியா கிட்ட போன்ல பேசிட்டு வந்தேன்னா அப்போதான் அவங்கள மறுபடியும் பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமா துளசி? அந்த ரவுடி பசங்களோட முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா. அவங்கள நான் எங்க பார்த்தாலும் கரெக்டா சொல்லிடுவேன். நீ கவலைப்படாதம்மா. நம்ம ஏரியா சுத்தி இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்துருக்கேன். அந்த ரவுடிங்க யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் இருக்கட்டும், விஸ்வாக்கு இப்ப எப்படி இருக்கு? அவன் நல்லா இருக்காமா. அவனை சிவகாமி நல்லா பாத்துக்கிறா. சிவகாமி உனக்கு போன் பண்ணிட்டே இருந்தாலாம். நீ எடுத்து பேசலன்றதுதான் அவளுக்கு ஒரே கவலை. நீ இப்ப அவகிட்ட பேசுமா. நீ பேசினா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்போ வேண்டாம்ப்பா. நான் பேசினா என் குரலை வச்சு எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவா சிவகாமி. அவங்க கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். நீங்க போய் சிவகாமி கிட்ட எதையாவது சொல்லி சமாளிங்க. ஆமா பார்த்திபா, சிவகாமியை பார்த்து ஏதாவது பொய் சொல்லி சமாளிச்சிரு. அப்புறம் துளசியோட சேஃப்டிக்கு யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க மாமா. ராபரி வித் மர்டர் அட்டெம்ப்ட்னால காவலுக்கு ஒருத்தர் போட்டிருக்கோம். என்னோட சேஃப்டிக்கு டிஜிபியே இருக்காரு. அப்புறம் எனக்கு என்ன கவலை? மா, முதல்ல நான் உனக்கு அப்பா, அதுக்கப்புறம் தான் டிஜிபி. புரியுதா? சரி துளசி, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். அப்புறம் பார்த்திபா கரெக்டா போய் சொல்லிடுவேல்ல? சிவகாமி கிட்ட போய் சொல்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். நான் வரேம்மா. அம்மா வரேன். அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லுமா. இங்க நடந்த விஷயம் எதுவுமே பைரவி அம்மாக்கு தெரிய வேணாம்ப்பா. என்னம்மா நீ? தெரிஞ்சாலும் அவ அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. நான் ஏமா இதை போய் அவகிட்ட சொல்ல போறேன்? சரிம்மா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் போய் டாக்டர் கிட்ட உன்னை எப்போ வீட்டுக்கு கூட்டு போலான்னு கேட்டு வந்துடுறேன்.
அஞ்சலே, அஞ்சலே, இதோ வரமா. என்னம்மா சொல்லுங்க. இது அவங்க அண்ணன் வீடு. அவங்க அண்ணிய பார்க்க அவங்க வந்திருப்பாங்க. என்னன்னு கேளு. நீங்க சொல்லுங்கம்மா. பைரவி அம்மாவை பார்க்கணுமா? ஆமா அஞ்சலே, அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ போய் பாரு. அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் இருங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றேன். அக்கா, என்னக்கா இது? ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும்? நானும் உன் பக்கத்துல தானே இருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்? இரு, என்னன்னு பாப்போம். என்ன விஷயம்? என் பையன் ஏதாவது சொல்லி அனுப்புனானா? அதுவா, ஒரு சந்தோஷமான விஷயம்தான் அண்ணி. விஸ்வாவுக்கு அம்மா நல்லா இறங்கிடுச்சு. அதான் அவனுக்கு நாளை காலையில கோவில்ல வச்சு தலைக்கு தண்ணி ஊத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏ லக்ஷ்மி, என் பையனுக்கு அம்மா இறங்கிடுச்சான். நான் வேண்டிக்கிட்ட தெய்வம் என்ன கைவிடல. ஆமா அத்தை, நீங்க மனசார வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு விரதம் இருந்தீங்க. அந்த தாய் பாசம் தான் மாமாவை சீக்கிரமே குணமாக்கிடுச்சு. சிவகாமி அம்மா தான் விஸ்வா ஐயாக்காக விரதம் இருந்து மஞ்சள் மாரியம்மன் கோயிலுக்கு போய் தீர்த்தம் வாங்கி விஸ்வா ஐயாக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் ஐயாவுக்கு சீக்கிரமா அம்மா இறங்குச்சு. அஞ்சல, நாளைக்கு காலையில விஸ்வாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தண்ணி ஊத்தின கையோட அவனை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடணும். அதனால காலையில எந்திரிச்சதும் வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருன்னு. சரிம்மா. சிவகாமி, விஸ்வா கிட்ட அம்மா கண்டிப்பா கோயிலுக்கு வருவேன்னு நான் சொன்ன நம்ம கிட்ட போய் சொல்லிடு. அண்ணி, உண்மையிலேயே நீங்க கோயிலுக்கு வரணும்னு விஸ்வா நினைக்கவே இல்லை. துளசி தான் கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறான். அதை எப்படி உங்ககிட்ட சொல்றது? என்னாச்சு சிவகாமி, யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? இல்ல அண்ணி, நான் 2 தடவை வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இன்னும் துளசியை பார்க்கவே இல்ல. துளசி இவ வீட்ல இல்லையா? அதான் அவளையும் பார்த்துட்டு போலாமேன்னு யோசிச்சேன். அவ எங்க அண்ணி? உள்ள இருக்காளா? அப்போ துளசி எங்க போயிருப்பா? நான் தான் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கேங்கிற விஷயம் சிவகாமிக்கு தெரிஞ்சா அவளோட அண்ணன் கிட்ட பத்த வச்சிருவாளே. அவகிட்ட எப்படி இதை சொல்றது?